டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழைக்காய் சிப்ஸ் நிறைய போட்டிருப்போம். நேந்திரங்காய் சிப்ஸு, நாட்டு வாழைக்காய் சிப்ஸ், இந்த மாதிரி நிறையா போட்டு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம போட போகிறது பச்சை வாழைக்காய் சிப்ஸு. இந்த வாழைக்காயில் சிப்ஸ் போட்டு அநேகமாக நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இதை போட போகிறோம். மற்ற சிப்ஸ் மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பச்சை வாழைக்காய் சிப்ஸு, பச்சை வாழைக்காய், பச்சை பழம் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த பச்சை பழத்தில் அதே காயாக வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு முறுமுறு சிப்ஸ் போட போகிறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பச்சை வாழைக்காய் தான் எடுத்துக்கோம். இப்போ நமக்கு வந்து வாய்க்கு வந்து பச்சை பழம்னே சொல்லி வந்துடும். அதனால் பச்சை பழத்தில் காய், ஊத்தம் போடாத காய், குறிப்பாக இந்த புகை மூட்டம் போடுவாங்கள்ல, அந்த புகை மூட்டம் போடாத காய் நம்ம மார்க்கெட்டில் நேராக நீங்கள் போனீங்க, பழக்கடைக்கு போனீங்கனாலே அவங்ககிட்ட ஊத்த காய் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு கேட்டாலே நமக்கு இந்த மாதிரி காய் தருவாங்க. இது இப்போ வந்து நம்ம 13 காய் எடுத்துருக்கோம். ஒரு சீப் எடுத்துருக்கோம், 13 காய் எடுத்துருக்கோம். இதில் தான் நம்ம சிப்ஸ் போட போகிறோம். இதில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த காயை வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக பிச்சுக்கலாம். எல்லாம் பிச்சாச்சு. இதை வந்து நம்ம எப்படி சீவலாம், எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து காயை க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு காய் எடுத்துக்கோங்க. காயை எடுத்துட்டு இந்த காம்பு பக்கத்தை நல்லா மட்டமாக வெட்டிடுங்க. அதேமாரி அடிப்பக்கத்தையும் மட்டமாக வெட்டிடுங்க. காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுலேருந்து அந்த பிசின் மாதிரி வடியும். இந்த பிசின் மாதிரி வடிகிறத லேசாக துணி இருந்துச்சுன்னா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி தொடச்சிருங்க. இல்லைன்னா கையில் நம்ம வந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், பிசுறதுன்னு கையில் இடைஞ்சலாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஏற்கனவே காய் சீவுறது இருக்கும் இல்லையா, அந்த காய் சீவுறதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பச்சை தொலியை மட்டும் நீக்குங்க. நல்லா ஆழமாக பதிச்சுட்டு பச்சை தொலியை மட்டும் நல்லா நீக்கிடுங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த மேத்தோலி, இந்த பச்சையா இருக்குல்ல, அந்த மேத்தோலியை மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி மேத்தோலியை மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த காயை வந்து நல்லா அந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க. லேசாக அந்த மாதிரி டச் இருந்துச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு ரொம்ப பூரம் பரவு காயை பூரம் சீவிட்டோம்னா அது உள்ள இருக்க அந்த காய் பூரம் போயிடும். அதனால இந்த அளவுக்கு லேசாக இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல. இதே மாதிரி நம்ம இருக்கிற காயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எல்லா பச்சை வாழைக்காயும் நல்லா தொலியை சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து வாழைக்காயை வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சாச்சு. சுத்தம் பண்ணி வச்ச பிறகு மஞ்சப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து அந்த வாழைக்காயை வந்து சீவ போகிறோம். வாழைக்காய் சீவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திக்னஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா சிப்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இன்றைக்கி வஜ்ஜி போட போகல, சிப்ஸ் தான் போட போகிறோம். அதனால் லேசாக அந்த கணம் இருந்தாலே போதும். இந்த கத்தி கணம் அந்த அளவுக்கு நைஸாக இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காய் வேணால் சாம்பிளுக்கு சீவி பாருங்கள் எப்படி வருதுன்னுட்டு. இப்போ நம்ம வந்து சீவ போகிறோம். நம்ம சீவ வச்சுருக்கோம்ல, அந்த காய் சீவ போகிறோம். கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே எண்ணெயில் எடுத்து போடணும். ஆமாம், எண்ணெய் வந்து ஏற்கனவே நம்ம ரெடியாக சுட வச்சுருக்கணும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் சீவிட்டு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா காய் கருத்து போகும். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் வாழைக்காய் எப்படி சீவணுன்ட்டு. இந்த மாதிரி உள்ளங்காயை மட்டும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு விரலெல்லாம் இப்படி தூக்கி பிடிச்சிடணும். தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி நைஸாக ஒரு அமுக்குனீங்கன்னா அதுவாகவும் வலிக்கிட்டு போவோம். நல்லா மெதுவாக சீவி கொடுத்துரும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நைஸாக இந்த மாதிரி சீவி நல்லா விழுந்துடும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 2 காய் ஒரு சட்டிக்கு போடுறதுக்கு ஒரு 2 காய் போல் எடுத்துகிட்டு நம்ம முதையவும் ரெடியாக சீவி வச்சுக்கிறோம். ஒரு எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம காய் சீவி வச்சுக்கிறணும். அவ்வளோதான். கடைசியாக சீவும்போது மட்டும் இந்த கையை மெதுவாக கொண்டு போயிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா கூட எடுத்துருங்க, போதும். ஏன்னா பிறகு இங்கே இடத்துல சீவிடக்கூடாது. அதனால் பார்த்து கவனமாக சீவணும். இப்போ நமக்கு சிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக தான் நம்ம இன்னைக்கு சீவிருக்கோம். அந்த அளவுக்கு நல்ல நீளமாக நைஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்ல. அப்படியே நம்ம ஓலை பக்கடா எப்படி இருக்கும் சீவல், இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிப்ஸ் போட போகிறோம். அந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நம்ம சிப்ஸ் போட போகிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெயை சூடாக வச்சுக்கிறோம். சூடு வந்து நல்லா இருக்கணும். சூடு வந்து நல்லா கொஞ்சம் ஆவி பறக்க சூடு இருக்கணும். அப்புறம் தான் நமக்கு சிப்ஸ், ஏன்னா எல்லாத்தையும் ஈரமாக போடும்போது அது அப்படியே கப்புன்னு சூடை இறக்கும். அப்புறமா சூடு இல்லாமல் போட்டோம்னா எண்ணெய் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிப்ஸ் வந்து சீக்கிரம் பொரியாது. இப்போ நம்ம நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ எடுத்து உள்ளே போட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து உள்ள எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. தனித்தனியாக ஒதுக்கி விட்டுருங்க. ஏன்னா வாழைக்காய் சில நேரங்களில் வந்து அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரித்து இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. நம்ம 2 வாழைக்காய் தான் எடுத்திருக்கோம். 2 வாழைக்காய் எடுத்து நம்ம கரெக்டாக இந்த சட்டி, ஒரு சட்டிக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அவ்வளோதான் நம்ம எடுத்து உள்ளே போட்டிருக்கோம்.
இப்போ நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஒரு இது மாதிரி நீட்டமான கம்பி வச்சுக்கோங்க. அது லேசாக அப்படி ஒட்டி இருந்தால் உழைச்சி விடுங்க. அவ்வளோ இந்த மாதிரி உழைச்சி விடுங்க. உழைச்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்ற போகிறோம். கலக்கி வச்சுக்கோம்ல மஞ்சள் தண்ணி, இதில் ஊற்ற போகிறோம். மஞ்சள் தண்ணியை லேசாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரிப்பு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது வந்து சிப்ஸ் வந்து நமக்கு நம்ம அப்படியே ஒரு மஞ்சள் நிறமாக கிடைக்கும். அதுக்காகத்தான் இப்போ நீங்கள் வீட்டில் போடும்போது இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக வேண்டாம், நமக்கு எண்ணெய் வந்து பாலாயிரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணியை கரைச்சி இதில் ஊற்ற வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல் சிப்ஸ் கொஞ்சம் ஒயிட்டாகவே வரும். அந்த ஒயிட்டாக வரும்போதே நீங்கள் எடுத்துருங்க. அது வந்து எண்ணெய் வம்பாயிரும். மொத்தமாக அப்படி போடும்போது நம்ம போடுற எண்ணெயெல்லாம் வம்பாயிரும். அதனால் நீங்கள் போடும்போது தேவைன்னா இந்த மாதிரி மஞ்சள் பொடி கலந்து எண்ணெயில் ஊற்றி இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம சாதாரணமாகவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நமக்கு நல்லா அந்த ஹீட்டை பொறுத்து தான் சிப்ஸ் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுக்கும்போதே தெரியும் நல்லா உடஞ்சி வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். சலசலப்பு சூப்பராக அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து 2வது ரவுண்டு போடுறதுக்கு சீவிக்கிடுவோம். ஒவ்வொரு தடவை போடும்போதும் கொஞ்சம் சீவி போட்டால் நல்லது. ஏன்னா இந்த மொத்தமாக சீவி வச்சிட்டோம்னா அந்த காய் கொஞ்சம் கருத்து போகும். அதுக்காக ஏன்னா அடுத்து நம்ம முதல் ரவுண்டு அரிசி எடுத்தோடனே எண்ணெய் கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல் சூடானா தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு சரியாக இருக்கும். அதனால் அந்த கேப்பில் நம்ம வந்து இதை சீவி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒவ்வொரு தடவை போடும்போதும் நல்லா ஹீட்டை ஏற்றிட்டு தான் போடணும். மறுபடியும் போட்டு எடுத்தோடனே அடுத்த வாழைக்காயை சீவி உடனே போட்டோம்னா அது சப்புன்னு எண்ணெய் ரொம்ப இறங்கிடும். அப்புறம் வந்து நமக்கு சிப்ஸ் ரெடி ஆகாது. அதனால் அடுத்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு தான் போடணும். இப்போ நம்ம நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இப்போ 2வது ரவுண்டு போட போகிறோம். அடுப்பு சூடு வந்து குறைச்சிட வேண்டாம். ஆமாம், அது வந்து அந்த ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லேசாக ஒரு தடவை கிண்டி கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் மஞ்சள் தண்ணி. அதை லேசாக அப்படி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். சும்மா ஒரு 2 ஸ்பூனு அந்த அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. எல்லாம் மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து காரசாரமான ஒரு கலவை போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூளுப்பு அப்படியே லேசாக மிளகாக்கில் பரவியெல்லாம் தூவி விடுங்க. இப்போ அடுத்து வந்து தனி வத்தல் பொடி. நம்ம இன்னைக்கு வந்து காஷ்மீர் சில்லி தான் போட போகிறோம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நல்லா அப்படியே நைஸாக அப்படி கையில் எடுத்தே தூவுங்க. ஆமாம், கையில் எடுத்து அப்படியே மெதுவாக தூவுங்க. கலந்து மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதையும் லேசாக அப்படி பரவலாக தூவி விடுங்க. எல்லாத்தையும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் கடைசியாக அப்படியே தூவி விட்டு அவ்வளோதான். அப்படியே கையை வந்து இப்படி பொண்ணும் போல் அப்படியே எடுத்து அப்படியே விரவி விடுங்க. அப்படியே லேசாக உடஞ்சிடாம. ஆமாம், ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா சின்ன பிள்ளைகள்லாம் எனக்கு உடைச்சது வேணான்னு சொல்லிடுவாங்க. நொறுங்கினதை நான் சாப்பிட மாட்டேன்றாங்க. எனக்கு முழுசாக கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அது உடையாமல் அப்படியே 2 கைத்தையும் அப்படியே பொண்ணும் போல் நல்லா விரைவி கொடுத்துருங்க. இதே இந்த பக்கம் மலைச்சாரல், இந்த பக்கம் அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சும்மா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு பச்சை வாழைக்காய் சிப்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.